ஹாய் கெஸ், இன்றைக்கி கிட்ஸ்க்கு ஹெல்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு குக்கர் எடுத்து அதில் 2 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அப்போ வரைக்கும் நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இதையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன் இல்லையா, அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தக்காளி டக்குன்னு சாஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்ந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே இது கூட கலந்து விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுலேயும் நான் கம்மி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும் அதனால். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸும் நான் முன்னாடி நாள் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். அதையுமே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ் அண்டு பச்சை பட்டாணி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணையுமே நம்ம நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு காலையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு விசில் விடுங்க போதும். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம அந்த டம்ளரில் மிச்சம் வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணி நான் 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல, அதோட மிச்ச தண்ணி தான் இது. அது போக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதி வந்துட்டோம். கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்ச சீரக சம்பா அரிசியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நான் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலை. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணியில் போட்டேன், அவ்வளோதான். இது ஆரஞ்சு கலர் ஜிலேபி பவுடர் தான். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். இப்போ டேஸ்ட் ஏதாச்சும் பத்தலைன்னா பார்த்து போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 20 மினிட்ஸில் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம காலையில் டக்குன்னு செய்கிறதுக்கு சூப்பரான ரெசிபி இது. இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஹெல்தி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.